ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. எபிரேயர் 6:19. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விஞ்ஞானம் விரைவாக முன்னேறி செல்லும் இக்காலத்தில் ஒரு இடத்தை புயல் தாக்குவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து விடுகின்றனர். என்றாலும் எச்சரிப்புகள் மத்தியிலும் புயல் காற்றினால் மக்கள் பல வழிகளிலும் தாக்கப்படுகின்றனர். இதுபோலவே பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே கற்றுத் தந்திருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளான நமது வாழ்வை எதிர்பாராத பல சூழ்நிலைகள் தாக்கும்போது நாம் நம்பிக்கையை இழந்து தவிக்கிறோம். சில சமயம் புயலினால் அலையுண்டு போகும் படகை போல நமது வாழ்க்கை ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்று இயேசுவின் சீஷர்களும் இருந்தார்கள். இயேசுவின் சீஷர்களும் அக்கறை நோக்கி படகில் சென்று கொண்டிருந்த போது நடுக்கடலில் சுழலில் அகப்பட்டார்கள். காற்றின் அகோரமும் கடலின் கொந்தளிப்பும் சீஷர்களின் நம்பிக்கையை தகர்த்தது. செய்வதறியாமல் தவித்த சீஷர்கள் இயேசுவின் உதவியை நாடினார்கள். அவரோ படகின் அடித்தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றனர். இயேசு எழுந்து சீஷர்களின் அவிசுவாசத்தை சுட்டிக்காட்டி அவர்களை கண்டித்தார். சீஷர்கள் அவர்கள் நிலைமையை இயேசுவிடம் கூறினார்கள். இயேசுவின் உதவியை நாடினார்கள். வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்கள் இயேசு என்னிடத்தில் கரிசனை இல்லாமல் இருக்கிறாரோ என்ற நினைவையும் பயத்தையும் உண்டு பண்ணலாம். அந்த நிலையிலும் ஆண்டவரை விட்டுவிடாமல் பற்றி கொண்டு நமது உண்மை நிலையை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அவர் நம்மை கைவிடாமல் வாழ்வின் புயலை அகற்றி நமக்கு அமைதியை கட்டளையிடுவார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்பிக்கை தரும் உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு இடைப்பட்டு எங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான பலனை தந்து எங்கள் இருதயங்களை புதுப்பித்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, உமது மேல் நாங்கள் வைத்திருக்கும் எங்கள் அன்பை பிரதிபலிக்கும் வகையிலும் எங்கள் விசுவாசத்தை வெளிக்காட்டும் மெய்யான செயலாகவும் எங்கள் நேரம், திறமை மற்றும் எங்களுக்கு நீங்க தந்திருக்கும் சகலத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். தேவனே, உம்முடைய ரட்சிப்பையும் கிருபையையும் நீங்க தருகிற நன்மைகளையும் இன்னும் ருசிக்காத அனைவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து மக்களின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், வாலிப பிள்ளைகள் சத்துருவை மேற்கொண்டு பரிசுத்தமாக, ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய ஜீவிதம் பலப்படவும், ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கர்த்தர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதியினால் பீடிக்கப்பட்டும், உடல் பலவீனத்தோடும், விபத்தினால் பாதிக்கப்பட்டும், மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரின் வியாதி படுக்கையை மாற்றி ஆரோக்கியம் சுகத்தோடு வாழ உங்கள் தழும்புகளால் குணப்படுத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தேவைகள் சந்திக்கப்படாததாலும், எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வராதபடியினாலும், முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளினாலும், கடின இதயமுள்ள கணவனாலும், ஆடம்பரத்தை விரும்பும் மனைவி பிள்ளைகளினாலும், மனச்சோர்வோடு, கவலை, கண்ணீரோடு, மன கிளேசத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் சமாதான பிரபுதாமே சந்திக்க வேண்டுமா? அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களுக்கு சமாதானையும் கிருபையும் தந்தள்ளி பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் தொல்லையினால் சீரழிக்கிற குடும்பங்களை தேவரை சந்திக்கவும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்யுங்க. அப்பா, பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் அண்ட நாடுகளுக்கிடையே பகைமைகள் நீங்கி நல்ல உறவு காணப்படவும், பயங்கரவாதங்கள், தீவிரவாதிகள், வன்முறைகளினாலே அப்பாவி மக்களின் உயிரிழப்பு தடுக்கப்படவும், எல்லை பிரச்சனைகள், அந்நியர்களின் ஊடுருவல் போன்றவைகளினால் விரோதம் பெருகாதபடி சமாதானமாக செயல்படவும், தேவன் வழிநடத்திடவும், மக்கள் அமைதியான செழிப்பான வாழ்க்கை வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கிடைத்திடவும்,
அன்பு கிடைக்காத மக்களுக்கு அன்பு கிடைக்கவும், மாற்று உடை இல்லாதவர்களுக்கு இருப்பிடம் இல்லாத மக்களுக்கும் பாதுகாப்பான உறைவிடமும் உடையும் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.